உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பாடல் பரவச ஒளிதான் பெருமாள் பக்தர்கள் வீடெங்கிலும் தேவகானமாக பரவும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மஞ்சள் ஆடை உடுத்தி திருநாமம் தரித்துக் கொண்டு பெருமாளை மனதில் நினைத்து வழிபடுவார்கள். ஒரு சிலர் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறினால் திருப்பதிக்கு வருவதாகவும், இன்னும் சிலர் மொட்டை போடுவதாகவும் வேண்டிக் கொண்டு அவர்களால் இயன்ற வேண்டுதல்களை நினைத்து காசினை மஞ்சள் துணியில் முடிந்து வைப்பர். இந்த மகத்துவமான புரட்டாசி மாதத்தில் தான் திருவேங்கடவனுக்கு பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது. 12 மாதங்கள் இருக்கையில் ஏன் புரட்டாசியை மட்டும் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்கிறார்கள்? புண்ணியம் நிறைந்த புரட்டாசியில் விரதம் இருந்தால் எளிதில் ஏழுமலையானின் ஆசியை பெறலாம் என்ற நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் என்ன? மேலும் புரட்டாசியை சிறப்பிக்கும் வகையில் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார். ஆனால் ஸ்ரீ பாலாஜியோ தனக்கு உகந்த மாதம் புரட்டாசியே என்றும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை தான் தனக்கு ஏற்ற நாள் என்று தம் பக்தர் ஒருவருக்கு அருள் புரிந்த கதையின் மூலம் இவ்வுலகத்திற்கே தெரிவித்திருக்கிறார். அக்கதையை நாமும் தெரிந்து கொள்ளலாம். மன்னர் தொண்டைமானிற்கு மலையப்பர் சுவாமி மீது மாசில்லா பக்தி இருந்தது. அதனால் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து தினமும் பொன்மலர்களால் அர்ச்சனை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன்படியே தினமும் பூஜைகள் செய்து வர ஒரு நாள் பொன்மலர்களுக்கு இடையே மண்மலர்களும் வந்து விழுந்தன. அதைக் கண்டு அதிர்ந்து போன மன்னர் கதவுகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு அது மண்மலர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மீண்டும் பூஜையை தொடர்ந்தார். ஆனால் மீண்டும் மண்மலர்களே வந்து விழுந்தன. இதனால் மன்னரின் மனம் குழப்பத்திற்கு உள்ளாகியது. தன் வழிபாட்டில் ஏதேனும் பிழை செய்து விட்டோமோ என்று உள்ளுக்குள் வருந்திக் கொண்டிருந்தார். அப்போது குருவை என்ற கிராமத்தில் பீமையா என்ற குயவர் வாழ்ந்து வந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்ற பீமையா தன் குலத்தொழிலான மண்பாண்டங்கள் செய்வதை நேர்மை தவறாமல் கடவுள் மீது அயராது பக்தி கொண்டு செய்து வர திருவேங்கடவனும் பீமையாவின் பக்தியை மெச்சி ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அன்று விடியற்கால வேளையில் தன் திருவுருவத்தை பீமையாவின் கனவில் காட்டி பின்பு மறைந்து விட்டார். பீமையாவும் கனவில் கண்ட திருமாலின் திருவுருவத்தை அப்படியே வடித்து நாள்தோறும் மலர்கள் தூவி வழிபட்டு வந்தார். பிரதிவாரம் சனிக்கிழமைகளில் தவறாமல் விரதம் அனுசரித்து வந்த பீமையா பெருமாளின் சிந்தனையிலேயே தியானத்தில் மூழ்கி விடுவது வழக்கமானது. அச்சமயங்களில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியா நிலையில் பிசைந்து கொண்டிருக்கும் களிமண்ணையே மலர்களாக பாவித்து பெருமாளுக்கு அர்ச்சிப்பார். காலப்போக்கில் இதுவே அவரது அன்றாட அலுவலாகவும் ஆகிவிட்டது. அப்போது குழப்பத்தில் இருந்த மன்னர் ஒரு அபூர்வ கனவை கண்டார். அக்கனவில் வேங்கடநாதன் தோன்றி தமது பக்தன் பீமையா செய்யும் பூஜையே தமக்கு மிகுந்த மனநிறைவை அளிப்பதாகவும், ஒருமுறை நீ அந்த பூஜையை கண்டால் உண்மை விளங்கி உன் குழப்பம் தீரும் என்று கூறிவிட்டு மறைந்தார். உடனே தொண்டைமான் பெருமாள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்கு பீமையா தான் வடிவமைத்த வேங்கடவனின் சிலை அருகே அமர்ந்து கண்களை மூடி மண்பாண்டங்கள் செய்து கொண்டே மண்மலர்களால் இறைவனை வழிபடுவதை கண்டார். அதை கண்டு மெய் சிலிர்த்து போன மன்னர் விரைந்து சென்று பீமையாவை கட்டி தழுவி, உன் பக்தி மிகவும் உயர்வானது, உன் வழிபாட்டை பெருமாள் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று பீமையாவின் பக்தியை மெச்சினார். இதற்கிடையே இன்னொரு அதிசயமும் நிகழ்ந்தது. மன்னர் இங்கு வருவதற்கு சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் பீமையாவின் கனவில் தோன்றிய பரந்தாமன், உன் பக்தியின் பெருமையை என்று பிறர் கூற நீ அறிகிறாயோ அன்றே உனக்கு முக்தி அளித்து உன்னை வைகுண்டத்திற்கு அழைத்துக் கொள்வேன் என்று கூறியிருந்தார். அதன்படியே மன்னர் தொண்டைமான் பீமையாவின் பக்தியை பாராட்டிய மறுகணமே அவருக்கு முக்தி கிடைத்து விட்டது. இக்கதையில் இருந்தே புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதோடு பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தமிழ் கவிதை துறையை தம் படைப்புகளால் பெருமைப்படுத்தியவரும் இப்போது 200ஆம் ஆண்டு காண்பவருமான பக்தி கவிஞர் வள்ளலார். இவர் சென்னை அருகே உள்ள திருவொற்றியூரில் குடியிருக்கும் வடிவுடையம்மனை நேரில் தரிசித்த சித்த புருஷர். மிக உயர்ந்த ஆன்மீக கவிதை நூலான திருமந்திரத்தை எழுதிய மகான் திருமூலர் பிறந்ததும் புரட்டாசியில்தான். ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகரிஷி புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், வேடனாக வாழ்ந்த இவர் பின்னாளில் கடும் தவம் செய்து முனிவரானார் என்றும் ஒரு குறிப்பு இருக்கிறது. மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கௌரி விரதம் போன்ற பல விரதங்கள் புரட்டாசி மாதத்தில் தான் அனுசரிக்கப்படுகின்றன. கடவுளுக்கு பல்வேறு வகையான நேர்த்திக் கடன்களை வேண்டிக் கொண்டு அதை நிறைவேற்றாமல் வைத்திருப்பவர்கள் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை போக்கிக் கொள்ள ஏற்ற மாதமும் புரட்டாசியே. பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில். புரட்டாசி அதிக சிறப்பு வாய்ந்ததற்கான காரணங்களில் இது முதன்மையானது. நண்பர்களே, பல்வேறு விரதங்களை கொண்ட மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியின் சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இறைவன் வழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.